ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, 2 நாளாகவே இந்த அப்பன் முருகன் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்கிறதுக்காகவே உன்னை தேடி தேடி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் பாரு, நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து போய்கிட்டே இருக்க. இந்த முறையாவது உன் அப்பன் முருகன் சொல்லும் வாக்கை நம்பிக்கையோட கேளு. நிலையற்ற இந்த உலகத்தில் நிரந்தரமான விஷயம் நீ எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானதை, உனக்கான நல்லதை, சிறப்பானதை, சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ, நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத பற்றி அவங்க என்ன யோசிப்பாங்களோ, நம்மளை குறை சொல்லுவாங்களோ, நம்ம செய்கிற செயலில் குற்றம் கண்டுபிடிப்பாங்களோன்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ அடுத்தவங்கள பற்றியே யோசிக்க போகிற? உடை அணிவது உனக்கு பிடிச்சதா இருக்கட்டும். நீ செய்கிற செயல்களும் பேசுகிற விதமும் உனக்கு பிடிச்சதா இருக்கட்டும். அது யாரையும் எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் இருந்தால் போதுமே தவிர, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் உன் பேச்சும் செயலும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உன்னை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை என் செல்லமே. அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு அவரவர் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. நீ என்ன செய்கிற, நீ என்ன பேசுகிறன்றத அவங்க தினமும் காலம் பூரா உட்காந்து யோசித்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நீ செய்கிறது சரிதான், உண்மைக்கு சரியாகவே நீ இருக்கிறாய்னா மற்றவங்கள பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை சரி செய்ய இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணுமே தங்கமே. நீ விவரம் தெரியாத வயசாக இருக்கிறதால பார்க்குறவங்களெல்லாம் பளிச்சுன்னு இருக்கவங்களையும் அழகாக இருக்கிறவங்களையும் நல்லவங்க, நல்ல மனசு உள்ளவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் வாழ்க்கையும் மனிதர்களையும் பற்றிய ஒரு உண்மை என்னன்னு உனக்கு தெரியுமா? அழகானவர்கள் பெரும்பாலும் நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கே ஒரு பயத்தை கொடுப்பவர்கள் போல, ஒரு ரொம்ப கடினமாக இருப்பவர்களைப் போல தெரிபவர்கள் தான் பெரும்பாலும் நல்லவர்களா, அப்பாவியா, குழந்தை மனசு உள்ளவங்களா, உதவும் இயல்பு கொண்டவர்களா இருப்பாங்க. கண்ணுக்கு நல்லா தெரிகிறவங்களை எல்லாம் கடவுளாக நினச்சிட வேண்டாம். யார் எப்போ எப்படிப்பட்டவங்களா மாறுவாங்கன்னு சொல்ல முடியாத உலகம்தானே இது. நல்லவர்கள் எல்லாருமே அழகானவர்கள் தான். அழகை வச்சு ஒரு மனுஷன் நல்லவன்ற முடிவுக்கு வந்துடாத. நல்ல மனசு உள்ளவங்களை மட்டும் நீ அழகானவங்களாக நினைக்க பழகு. நல்ல மனசு உள்ளவங்க உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அழகு எப்போதுமே ஆபத்தானது தான்றதை புரிஞ்சுக்கோ. நிறத்தை வச்சு, மனிதனின் உருவத்தை வச்சு, முகத்தை, உடல் அமைப்பை வச்சு நல்லவங்க நம்பி யாரையும் எதிர்பார்த்து ஏமாறாதே தங்கமே. உன் தலையெழுத்து எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன். தோல்வி அடைஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் என் தலையெழுத்து தான் காரணம்னு நீயே சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க நினைக்காதே. எந்த விஷயத்தில் தோல்வி வந்தாலும், நீ தோற்று போனாலுமே கூட அந்த தோல்வியை ஒரு அனுபவமாக மாற்றிக்கிட்டு சரியாக உழைச்சி வாழ்க்கையை முன்னேற தயாராகு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துட்றேன். குப்பை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து குமிச்சு வச்சாலும், அந்த இடம் மேடாக மாறினாலும் அதை குப்பை மேடுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த குப்பையை எவ்வளவு மேலே மேலே உயரமாக கட்டினாலும் அது கோபுரமாக மாறாது தானே. குப்பையை குமிச்சாலும் அது குப்பை மேடு தான். அதே போல் எவ்வளவு பொய்யான மனிதர்கள் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக சேர்ந்தாலும் அது உண்மை ஆயிடாது. தனியாக இருந்தாலும் உண்மைக்கு மதிப்பு குறையாது. கூட்டமாக சேர்ந்து பொய்யான மனிதர்களும் ஒன்றா சேர்ந்தாலும் அது சரியாக இருக்காது. நீ உண்மையின் பக்கம் நில்லு. நேர்மையாக வாழ தயாராகு. மரியாதையும் பொறுப்பும் இல்லாத மனிதர்களோடு உன் வாழ்க்கை வேண்டாம். உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, தன் பொறுப்பை சரியாக உணர்ந்து செயல்படக்கூடிய குடும்பத்து உறுப்பினர்களை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை ஒருபோதும் நரகமாக இருக்க விடமாட்டேன். உனக்கு தேவையான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி
வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. உனக்கு தேவையான முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். என் ஆசீர்வாதத்தோட நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல மாங்கல்ய துணை அமையும். குடும்பத்துக்குள்ள தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை சிறக்கும்படியும் விட்டு கொடுத்தலும் புரிதல் உணர்வும் மேலோங்கி நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அருளுகிறேன் என் செல்லமே. பொறுமையாக மட்டும் இருக்க கற்றுக்கோ. பொறுமைங்கிற அற்புத ஆயுதத்தால் திறக்க முடியாத கதவுகள் எதுவுமே இல்லை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தாலே உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கந்தனை நம்புபவர்கள் வாழ்க்கையில் கவலைக்கு இடமே கிடையாது. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசில் எந்தவித பயமோ அச்சமோ வேண்டாம். எந்த விஷயம் நடக்காமல் போனாலும் அதை யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். குடும்ப பிரச்சனையும் உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் பண பிரச்சனையும் தொழில் வேலை ரீதியான பிரச்சனையும் உடல் பிரச்சனை நோய் நொடின்னு எல்லா பிரச்சனைகளும் ஒரே அடியாக வந்து நெருக்கிறதால தானே நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. என் செல்லமே, நீ கலங்க வேண்டாம். உன் மனசில் இருக்க போராட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. காலம் இப்படியே போயிடுமோ, நம்ம வாழ்க்கை மாறவே மாறாதோன்னு தானே வருத்தப்படுறேன். கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்குறேன். தேவையில்லாமல் உன் மனசில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காதே. முழு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு எதை யோசிச்சும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு உரியதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடப்பதற்கான வேலைகள் உனக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ நினைக்கிறது போல உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நான் நிரந்தரமாக விட்டுட மாட்டேன். இந்த முருகனை நம்பி நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, நம்ம வாழ்க்கையில் இன்னும் கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கேன்னு முதல்ல கலங்குறதை நிறுத்து என் செல்லமே. நீ தூங்கும்போது கூட உனக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நான் உனக்காக எதுவுமே செய்யலை, உன்னை காப்பாற்றுற நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் அப்பாவாக, உன் தாயாக, தந்தையாக, உன் தெய்வமாக, உனக்கு துணையாக, தோழனாக, எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்கிறேன். மனிதர்கள் வேணும்னா சொன்ன வாக்கை கொடுக்காம சொன்னதுபடி எதையும் செய்யாமல் உன்னை ஏமாற்றலாம், உன்னை கைவிடலாம். ஆனால் இந்த அப்பன் முருகனின் அன்பு ஒருபோதும் மாறாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன் செல்லமே. கடைசி நிமிஷத்தில் கூட நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் நீ நம்பிக்கையை விட்டுட வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது கண்டிப்பாக காலம் உன் கைகளில் சரியானதை கொண்டு வந்து சேர்த்துரும். உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன் மனசில் இருக்க வலிகளும் வேதனைகளும் காயங்களும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தானே குழம்பிக்கிட்டு இருக்க. என்ன செஞ்சாலும் அது முட்டுக்கட்டையாகவும் பிரச்சனையாகவுமே இருக்கேன்னு வருத்தப்படாத. தீராத துயரத்தில் மாட்டி முழிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த அப்பன் முருகன் துணையாக இருப்பேன். என்ன செய்கிறது, அதை எப்படி செய்கிறதுன்னு முடிவெடுக்க தெரியாமல் புலம்பும் உனக்கு நான் துணையாக இருந்து அனைத்தையுமே நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். சோதனை காலங்கள் வரும்போது நீ என்ன செஞ்சாலும் அது பிரச்சனையாகவும் தடையாகவுமே இருக்கும். நீ என்ன நல்லதை செஞ்சாலுமே கூட அது உனக்கு எதிராகவே மாறினாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாமே செல்லமே. இப்படிப்பட்ட சோதனையான காலகட்டங்களில் என்ன நடந்தாலும் தப்பும் தவறுமாகவே நடக்கும்போது நீ எதையும் யோசிக்காம உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என் கைகளை ஒப்படைச்சிட்டு
பொறுமையாக உன் கடமைகளை மட்டும் செஞ்சினா போதும். உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கை உனக்கான வெற்றி வாழ்க்கையா மாறிடும். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா. இதோ உன்னுடைய சோகமும் தீர்ற காலம் வந்துருச்சு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்த்து வச்சு புத்தம்புது பொலிவான வாழ்க்கையை உனக்கு அருளப் போறேன்.